அப்ப நம்ம திரும்ப அப்படி என்னையே ஆதாரம் இருக்கு? இப்ப கடைசியா நடந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட பாஜக நிக்காம ஓடி வந்துருச்சு. அண்ணாமலை தலைமையில பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கு என்பதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பேன். ஒண்ணு சொல்ல, அதெல்லாம் வளர்ந்துருக்கியா? இப்ப கடைசி அமித்ஷா ஒத்துக்கிட்டாரு. பாஜக தலைமையில இல்ல, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில தான். ஒருவேளை பாஜக தலைமையிலன்னு சொன்னா ஒரு திராவிட கட்சி இப்படி ஆயிருச்சே அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? இல்ல பாஜக தலைமையில இல்லை, நீ அதிமுக தலைமையில தான் இந்த அறிவிப்பு. இப்ப நான் சொன்ன அந்த அடிப்படையான விஷயத்தை ஒப்புக்கொள்ளுது. பாஜக 2ஆம் நிலையில் தான் இருக்கு. முதல் நிலையிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தான் இருக்கு என்பது. அதே போல அண்ணாமலையை பற்றி இவங்க கொடுத்த பில்டப் எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப இவர் தலைவர் பதவியிலிருந்து நீ எடுத்த பிறகுதான் இந்த கூட்டணியான்னு ஒரு நிருபர் கேட்கிறாரு. ஒரு உள்துறை அமைச்சர் சார், இன்னைக்கு வரைக்கும் அவர் தலைவரா தானே இருக்காரு, கையப்படி சொல்றாரு. இன்றைக்கு வரைக்கும் தான் இருக்காரு, நாளைக்கு இல்லைன்னு இன்னைக்கே தெரியும்ல. ஒரே ஒருத்தர் தானே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனா எவ்வளவு கூலா சொல்றாரு பாருங்க. அப்படின்னா என்ன அண்ணாமலை பத்தி நீங்க கொடுத்த பில்டப்லாம் என்னாச்சு? அவன் இந்த பக்கம் பார்த்தா இந்த வேடிக்கையும் நடந்திருக்குது. இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த வினோதமான கூட்டணி, விசித்திரமான கூட்டணி நிச்சயமாக இது மக்கள் மனதிலே இடம் பெறாது, எடுபடாது. திரு மதிவாணன்ட்ட பிரச்சனைகளை திசை திருப்புறீங்க அப்படின்ற அந்த இடத்துல வர்றாங்க. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், நீட்டுக்காக இப்போ நடத்தின அனைத்து கட்சி கூட்டம், அதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் அப்படின்னு இந்த பிரச்சனைகள் எல்லாம் திமுக தொடர்ந்து முன்வைக்குது. அப்படின்றப்போ பாஜக அதை தடுப்பதற்கு ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு கூட்டணி அமைக்குதோ? இல்ல சார், எந்த பிரச்சனையும் நாங்க திசை திருப்பலன்ற இருக்கிற பிரச்சனையை நாங்க பேசுறோம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள் பதில் சொல்றது இல்ல. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறோம், மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறோம். நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்போன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு இல்ல, அது எங்க இருந்து வருது அந்த ஆணவம் கேட்கிற? கூட்டாட்சி தத்துவத்துல இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஆளுநர் சம்பந்தப்பட்ட வழக்கு வரும்போது என்ன சொல்றாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு, முதலமைச்சருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அப்புறமும் நீங்க சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு தீர்மானத்தை ஏத்துக்கிற இடத்துல நீங்க இல்ல, ஏத்துக்க மாட்டீங்க, அதை திரும்ப அனுப்புறீங்க. அது சம்பந்தமா பேசும்போது அது பேச தயாராவே இல்லையா? இப்ப நீட் சம்பந்த மசோதா பத்தி அடுத்தடுத்து இந்த பிரச்சனைகளை திமுக முன்வைக்குது, நாடாளுமன்றத்தை முடக்குறீங்க. சோ அப்ப அதுக்கான பதில் கவுண்டர் தான் இங்க அமைக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு பாக்கலையா சார்? இது ஒரு தோத்து போன கூட்டணி சார். இந்த கூட்டணியை பத்தி என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா ஐடிசில சந்திச்சாங்களோ அப்பவே தளபதி சொன்ன 200 ஜெயிக்கிறதுன்றது நிச்சயமாயிடுச்சு சார். இது ஒரு தோத்து போற கூட்டணி. இந்த கூட்டணியை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். நான் திரும்பவும் சொல்றேன், இவங்க பண்ண துரோகங்கள் யாரும் மறக்கவே முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க செஞ்ச துரோகங்கள் மறக்கவே முடியாது. 2019 கொண்டு வரப்பட்ட தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்ட கட்சி எடப்பாடி தலைமையிலான அதிமுக கட்சி. அதுக்கப்புறமா தான் எல்லா இடத்துக்கும் அது நடைமுறைப்படுத்துது. மற்ற பார்வையை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். திரும்ப நம்ம பேசுவோம். டிடிஎஸ் ரவிச்சந்திரன், அண்ணாமலை தலைமையில தான் கூட்டணி, பாஜக இந்த தேர்தலில் பெரிய சக்தியா இருக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு அண்ணாமலை தலைவர் பதவியை கொடுத்துட்டு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அருணன் சார் அதை சொன்னாரு, அதுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன். அடிப்படையில அண்ணாமலை 2 கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஒரு கட்சியின் தலைவராக வெளியில பேசும்போது ஈரோடு கிழக்கு முதல்ல நடந்த இடைத்தேர்தல் போதே இங்க அதிமுகவுடைய தலைமையில தான் கூட்டணி அமையும் அப்படின்னு தெளிவா சொன்னாரு. அதை தொடர்ந்து கட்சியின் தலைவராக வெளியில பேசும்போது அப்படித்தான் சொல்லியிருக்காரு. உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள பேசும்போது எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய ஆட்சி தான் அமைக்கும் அப்படின்னு சொல்றதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அதை பேசும்போது உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள பேசும்போது நாம் ஆட்சி அமைப்பதற்கான நிலைமைக்கு வரணும் அப்படிங்கறத குறிச்சு வச்சுக்கங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. இல்ல, உண்மையை சொல்றேன். எதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னா, இப்ப நேத்தி வரைக்கும் எல்லாருமே அதிமுக பிஜேபி கூட்டணி அமையாதுன்னு நினைத்ததற்கு முக்கிய காரணம் அதிகார பகிர்வை பற்றி அதிமுக பேசாமல் இருந்தது. போன ஜூன்லயே அண்ணாமலை இதை சொன்னார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 23,400 கோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை வேணும்னா அதிகார பகிர்வு வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இதை திருமாவளவன் சொல்லியிருக்காரு, விஜய் சொல்லியிருக்காரு, பல பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா, என்டிஏவுடைய மீட்டிங்ல அவர் உட்கார்ந்து இருக்காரு, எடப்பாடி பேசவே இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஒரு ராணுவத்தை அழைக்க வேண்டிய அளவுக்கு இங்க பிரச்சனைகள் ரொம்ப பூதாகரமா இருந்தது. மொழிங்கிற பேர்ல, மாநில உணர்வுங்கிற பேர்ல எல்லா விதமான ஊழலை மறைக்கக்கூடிய தன்மையோடு நடந்து கொண்டிருந்தது. இப்ப ராணுவம் தமிழ்நாட்டை மீண்டும் அதிமுகவின் தலைமையில் உள்ள கூட்டணியிடம் ஒப்படைத்திருக்கிறது அப்படிங்கறதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு. வந்தது உள்துறை அமைச்சர் இல்ல. உள்துறை அமைச்சர்கிட்ட நீங்க டீலிமிட்டேஷன் பத்தி கேட்டிருந்தா புரோரேட்டானா என்னங்கறத டிக்ஷனரியில போய் பாருங்க, தெரியும். ஆனா நீங்க இருமொழி கொள்கையில படிச்சவங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதனால புரோரேட் பாப்புலேஷன் ரேஷியோங்கிறது வேற. ராணுவம் வந்தது எங்களுக்கு சாதகமாயிருச்சு. இந்த எலெக்ஷன்ல பாஜக என்ன பண்ணுச்சுன்றதே நாங்க சொல்லுவோம்ன்றாங்க. பிரச்சாரத்துக்கு அது எளிமையே இல்லையா திமுகவுக்கு? நானும் நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சி பெற வேண்டியது எதுக்குன்னா, ஒரு வருடத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைஞ்சாச்சு. நிறைய பேர் பிஜேபி கூட்டணிக்கு உள்ள வர போறாங்க, நிறைய பேர் உள்ள போறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 3 மாதங்கள் இந்த பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுல நடந்தது, அதுல நடந்தது, அங்க நடந்தது, இங்க நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு பிறகு அதெல்லாம் மறந்து மக்களுடைய பிரச்சனை மட்டும் பேசப்படும். நம்பர் 1. 2004 ஒரு காமன் மினிமம், 99 பிஜேபியோட ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் திமுக போட்டுச்சு. ஆனா 2004 காங்கிரஸோட நடக்கும்போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுக்கல. அப்ப போட்டுக்கிட்டு இருந்த ஒரே காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்னன்னா, எந்தெந்த திமுக மந்திரிக்கு மந்திரி பதவி கொடுக்கணுங்கிற ஒரு சிஎம்பியை தான் திமுக போட்டிருந்தது. அதை தான் கலைஞர் கருணாநிதி கம்யூனிஸ்டுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அருண் அதை இன்னும் தெளிவா விளக்கக்கூடும். 2004 இல்ல, வாஜ்பாய் அரசின் போது சிஎம்பியை உறுதியா போட்டாங்க. கோவில் கட்டக்கூடாதுன்னாங்க. ஆண்டவன் புண்ணியத்துல இங்க கோவில் கட்டி ஆண்டவன் அங்க இருக்கான். கேள்வி என்னன்னா, காங்கிரஸோட பண்ணும்போது சிஎம்பி இல்ல. இருந்த ஒரே சிஎம்பி என்னன்னா, பார் உனக்கு அவ்வளோனா எனக்கு இவ்வளோ, உனக்கு அதுன்னா எனக்கு இது, இப்படிங்கிற சிஎம்பி தான் அப்ப இருந்தது. பீகாரை பற்றி கேசி பழனிசாமி ஐயா பேசும்போது தவறான ஒரு தகவலை சொன்னார். இன்னைக்கும் நிதிஷ் ஆட்சி தான் அங்க நடக்குது. நாளைக்கு முதலமைச்சராகவும் நிதிஷை தான் அறிவித்திருக்கிறது பிஜேபி. இதுதான் ஒரு மாநில கட்சிக்கு அதை எப்போதுமே கொடுக்கிற மரியாதை. 3 முறை வெளியே போனதற்கு பிறகும் சிவசேனா கிட்ட மட்டும்தான் அமித்ஷா நேரா போய் கூட்டணி பேசியிருக்காரு. அதற்கப்புறம் இன்னைக்கு தான் இங்க ஒரு ராணுவ தளபதியா வர வேண்டிய அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு, யாராலையும் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்திருக்காரு. சிவசேனாவோட எப்போதுமே நேரா போய் கூட்டணி பேசுவாரு அமித்ஷா. ஏன்னா பால் தாக்கரேக்கு கொடுக்குற அந்த மரியாதை. அதே மாதிரியே சிவசேனாவை மதித்து மகாராஷ்டிரால கொண்டு வந்தாங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேர்தல்ல இதுக்கப்புறம் அது அதிமுக கூட்டணிங்கிற அடிப்படையில தான் எதுவுமே பேச போறாங்க, எந்த ஒரு கருத்தையுமே. அதுக்காக இருமொழி கொள்கையை பற்றியோ, நீட்டை பற்றியோ, டீலிமிட்டேஷன் பற்றியோ திமுக மாதிரி தனக்கு தான் மறைச்சு கொள்வதற்காக போட்டுக்கொள்ற முகமுடியாக அதிமுக என்னைக்குமே போட்டுக்கிட்டது இல்ல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே இந்த மாதிரி முகமடிகளை போட்டுக்கொண்டதே இல்லை. அது வாக்கு வாங்கி அரசியலுக்குள்ள இருக்கிற ஒரு கட்சி தாங்கிறத தவிர வேற எந்த வேறுபாடும் கிடையாது. இப்ப அதிமுக புரிஞ்சிருக்கும், இந்த நாட்டுல திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி வேணும்னா மத்தியில அவங்களும் மாநில நாமளும் இருந்தா தான் நடக்கும்ங்கிறது புரிஞ்சிருக்கும். அதனால நல்லது நடக்கும். நீங்க பழையசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதா இருந்தா நான் கூட நட்பை பத்தி பேச வேண்டி வரும். இங்க கூட பேசும்போது ஒருத்தர் என்ன சொன்னாரு, நாங்க ஏற்கனவே சொன்னாங்க இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளதான் இருந்தாங்கன்னு. புலி வருதுன்னு கதை கேட்டிருப்பீங்க. புலி வருதுன்னு சொன்னவன் அந்த கதையில தான் பயந்து அதை சொல்லல, மற்றவர்களுக்காக சொன்னான். ஆனா இவங்க புலி வருதுன்னு சொன்னது தங்களுடைய பயத்தை மறைத்துக் கொள்வதற்காக தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ள இன்னும் 2 கட்சிகள் வரும். எதிர்ப்பு தெள்ள தெளிவாக இருக்கும். திமுக 2026 2 விஷயத்தை திரும்ப ஊர்ஜிதப்படுத்தும். 1, சட்டசபையில 5 வருடம் ஒரு நாள் இருந்ததே இல்லை, இனி இருக்க போறது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைந்ததற்கு நன்றி திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.